பிஜே அவர்களை நேர்காணலுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். பெரும்பாலும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அல்லாதவர்களுக்கு பெரும்பாலான ஹோட்டல்ஸ் இருக்காது. அப்போ அவர்களுக்கு சாப்பாடுங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கும். அரபு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்கள்ல இவங்க நோன்பு இருப்பாங்க, அவங்க நோன்பு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே விடுதிகள், உணவு, ஹோட்டல் எல்லாமே இல்லாத ஒரு சூழல் வரும் அப்படிங்கிற சொல்றாங்களே. உண்மையிலே அரபு நாட்டில் அப்படி ஒரு நிலை இருக்கா? அரபு நாட்டில் அப்படி சட்டம் இல்லை. முஸ்லீமா இருந்தா நீ ஏன் சாப்பிட்றன்னு கேட்பாங்களே தவிர ஹோட்டலை மூடணும், திறக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கிடையாது. ஆனா முஸ்லீம்கள் எல்லாரும் முஸ்லீமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஹோட்டல் வைக்கிறவன் வியாபாரம் நடந்தால் தான் திறப்பான். ஒரு 500 பேர் உள்ள ஊரில் 480 பேர் முஸ்லீமா இருந்தான்னு வைங்க, அவன் ஹோட்டலுக்கு வரலன்னா ஹோட்டல் வியாபாரம் நடக்காது. அந்த வியாபாரம் நடக்காதுங்கிற வகையில் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் சாயந்தரத்துக்கு மேலே ஹோட்டலை ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் வியாபாரி தானே, ஹோட்டல் நடத்துகிறவன் ஒரு வியாபாரியாக இருக்கிறான். வியாபாரிக்கு அந்த சமைத்த பொருள்கள் விற்பனையானா தான் அவனுக்கு லாபமாக இருக்கும், இல்லைன்னா நஷ்டப்பட்டு போயிடுவான். அதன் காரணமாக என்ன செய்வாங்கன்னா, உணவு விடுதிகள் பெரும்பாலும் பகலில் இயங்காது. ஏன்னா எல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க. இங்கேருந்து போனவர்கள் எடுத்தால் ஒரு 5% கூட வரமாட்டாங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா. இந்த 5% மக்களுக்காக வேண்டி அவன் திறந்து வச்சான்னு சொன்னால் அதுக்கு மட்டும் திறந்து லாபகரமாக நடத்த முடியாது, தயாரிக்க முடியாது ஹோட்டல் வியாபாரிங்கிற முறையில். அதனால செய்வாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் இது அவங்க இதை விளங்கி என்ன செய்யணும்னா முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிடலாம். உணவுங்கிறது இப்போ நவீன காலத்தில் எல்லா லேபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு ஏசி வசதி, ஃப்ரிட்ஜ் வசதிலாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொன்னால் காலையில் வாங்கி அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ள முடியும். அவங்க சமைத்து கொண்டு கூட சாப்பிட்டு கொள்ள முடியும். கிடைக்காமையெல்லாம் சிரமப்பட மாட்டாங்க அந்த நாட்டில். ஏன்னா பொருளாதார வசதி உள்ள நாடாக இருக்கிறதுனால லேபர்கள் வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் வசதியோடு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு தங்குற இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சாலும் கண்டிப்பாக அங்கே ஏசி ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே இருக்காது. அப்போ அந்த ஃப்ரிட்ஜில் மூலமாக அந்த உணவுகளை பாதுகாத்து கொள்ள முடியும் போது எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி வைத்து கொண்டு மற்ற நேரத்தில் அவங்க சாப்பிட்டு கொள்ளலாம். கிடைக்கிறதுங்கிற அடிப்படையில் இது மார்க்கத்தில் ஒரு கட்டாயமாகலாம் ஆக்கப்படலை. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரயாணிகள், நோயாளிகளுக்கு அந்த சலுகை இருக்குதுல்ல, அப்போ கடை திறந்தா தானே அவனுக்கு அதை பயன்படுத்த முடியும். வெளியூருக்கு போனால் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னா அப்போ அந்த சாப்பாட்டு கூட இருந்தால் தான் முடியும். அதனால மார்க்க அடிப்படையில் மூடணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஆனால் வியாபாரிகள் அவங்க வியாபார பார்வையில் தான் பார்ப்பாங்க. எந்த வியாபாரியாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத வியாபாரி அங்கே இருந்தாலும் அவர் மூடிடுவார். முஸ்லீம் வரமாட்டாங்க, அது வியாபாரம் நடக்காதுல்ல. அப்போ வியாபார பார்வையில் அது மூடப்படுதே தவிர இஸ்லாத்தில் அப்படி கட்டளை கிடையாது.